இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி உனக்காக கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிற அத்தனை டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்திருக்கேன். நான் உனக்கு எதுவும் பெருசா பண்ணல. நேத்து வந்தவ இவ பெருசா பண்ணிட்டாளா? ஐயோ அம்மா, என்னம்மா நீ? நிறுத்திடி. பெத்த தாய்க்கு நன்றி சொல்லணும்னு தோணல. நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதும் ஏன் கண்ணு தாண்டி கலங்குச்சு. என் மனசெல்லாம் துடிச்சுது. எப்படா இந்த வீட்டுக்கு குழந்தை வரும், அத தூக்கி கொஞ்சலான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. என்ன மறந்துட்டல? ஐயோ அம்மா, இந்த உலகத்திலேயே எல்லா உறவை விட பெரிய உறவு அம்மா தாமா. உனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கலாமா? சும்மா பேசி சமாளிக்காதடி. அதான் இவ கூட சேர்ந்திருக்கல்ல, இவ உனக்கு பேச சொல்லி கொடுத்திருப்பா. என்னதான் நாங்க உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டாலும் நீ அந்த வீட்டு பொண்ணுதான்றத காமிக்கிற தீபா. பாட்டி, என்ன பாட்டி நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டியா? பின்ன நீ கன்சீவ் ஆனதுல இருந்து உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு நான், மீனா, உங்க அம்மா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்க கிட்ட எல்லாம் பேசாம இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? இந்த மாதிரி நேரத்துல தீபா வந்து சந்தோஷமா இருக்கணும். இப்ப போய் நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, அப்புறம் வயித்துல இருக்கிற உங்களோட பேரன் டென்ஷன் ஆயிட போறான். பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான், பாத்துக்கோங்க. விட்டா நீ என் பேரனுக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவ. நீ என் பொண்ணை விட்டு ஒரு அடி விலகியே இரு. அம்மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னடி நாத்தனார பேசவும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஐயோ அம்மா, இப்ப நான் ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். நாங்க பேசினாலே உனக்கு தொந்தரவாதான் இருக்கும்ல. சரி, ஐயோ, இப்ப இல்ல. நான் இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? போயிடுறேன். நான் இங்க இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க தீபா. சரி. அம்மா, வா. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? தீபாவை பார்க்க போறோம் அஞ்சலி. ஏ, என்ன விசேஷம்? அச்சச்சோ, இவளுக்கு விஷயமே தெரியாதா? சொல்லலையா ரேவதி? நம்ம தீபா கன்சீவா இருக்கா. அம்மா, என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, காலையில தான் துளசி போன் பண்ணி சொன்னா. எத்தனை வருஷம் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கோம். ஆமாமாண்ணா, ரெண்டு மட்டும் இல்லைன்ன, நெக்ஸ்ட் உனக்கும் ரேவதி அன்னைக்கும் பிறக்க போகுதுல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வீட்டுல குழந்தைங்களா விளையாடிக்கிட்டு இருக்கோம். வீடே பால்வாடியா இருக்கும். ஆமா, குழந்தைங்க இருக்கிற வீட்ல கவலையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. புதுசா பிறக்கிற உறவுகளாவது நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? என் குழந்தைய அண்ணன் குழந்தைய பிறக்கும் போது நம்மளோட கவலை மொத்தமா தீர்ந்து போயிடும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி. வீட்ல எல்லார்கிட்டயும் ரொம்ப நம்பிக்கையா நடந்துக்கணும். நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதை எல்லாத்தையும் செய்யணும். செய்யறேன் மேடம். அப்புறம் முக்கியமா துளசின்னு ஒருத்தி இருக்கா, அவகிட்டையும் என் புருஷனோட தம்பி வெற்றி கிட்டையும் கவனமா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்பா, நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன்பா வரல? நான் வரதுக்குள்ள நீங்க செல்ல கூட்டி வந்தீங்க. நான் உங்களை கூட்டு வரலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அத்தை, பெத்த பிள்ளைய கூட இப்படி கொஞ்சம் வாரான்னு தெரியல, ரொம்ப ஓவரா இருக்குத. விடு மீனா, இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஐயோ அத்தை, என்ன வெளியே இருக்கீங்க? மேடம், என்ன மேடம்? உள்ள வா மாமா, நல்லா இருக்குல்ல? நீ வா, வந்து உட்காரு. வா வா. சொல்ல குட்டி, சொல்ல குட்டி, சொல்ல குட்டி. உட்காரு மா, உட்காருமா, உட்காரு. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கும். தீபா எங்க? அத்தை, தீபா வா.
என் செல்லம். அத்தை ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன் அத்தை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. என் தங்கம். உனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும்ல? இரு. தீபா, இத பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல அதிரசம் சாப்பிடு. இந்த நல்லா சாப்பிடுமா. சூப்பரா இருக்கு அத்தை. சாப்பிடு. எல்லாம் உனக்கு தான். சாப்பிடு. அண்ணே, வணக்கம் அண்ணே. வாங்க. அத்தை வேற என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது வந்து அது உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். முறுக்கு, சீடை, சுய்யம், அப்புறம் உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன். எல்லாம் உனக்கு தான். எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை எல்லாமே எனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கீங்க. ஆமா. மீனா, நீ எடுத்துக்கோ. ஐய, எனக்கு வேணாம். ஏங்க இதெல்லாம் எந்த எண்ணெயில செஞ்சது? நல்லெண்ணெயா இல்ல பாம் ஆயிலா? அம்மா, அத்தை, நல்லெண்ணெய் விக்கிற விலைக்கு அதெல்லாம் இவங்களால முடியுமா? விலை கம்மியா கிடைக்கிற பாமாயில தான் பண்ணிருப்பாங்க. இல்லம்மா, நல்ல எண்ணெய் தான். அம்மா, அதாவது வீட்ல செஞ்சது இங்க யாருக்கும் பிடிக்காது. கடையில தினம் தினம் யூஸ் பண்ற எண்ணெயிலேயே கலர் பவுடர் போட்டு ஏமாத்தி காஸ்ட்லியா விற்பாங்கல்ல, அதுதான் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. அம்மா அம்மா, குலாப் ஜாமுன் சூப்பரா அத்தை செய்வாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு அதை கொண்டு வந்திருக்கேன். டேய், உனக்கும் எனக்கும் தான் பேச்சு இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு வெளியே வந்து பேசுற? என்னது இது? நான் பேச மாட்டேன். கா விட்டன் டூ விட்டன். ஏமா நீ கோச்சிட்டு நான் கூட பேசாம இருப்பேனா? என்னது இது? பாருங்க, கம்முன்னு இருக்க சொல்லுங்க அவனை. அம்மா, அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. ஒரே கட்சிக்குள்ள இருந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டா அது நல்லா இருக்குமா? அம்மாக்கும் பிள்ளைக்குள்ள என்ன கோபம்? டேய், நாங்க சொல்ற எதையும் கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன்டா உங்ககிட்ட பேசணும்? நாங்க ஒதுங்கி போனா நீயும் ஒதுங்கி போ. என்னங்க சம்பந்தி இது? பொள்ளையோட பேசாம இருக்கிறது இது எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நீங்க ஒண்ணு தலையிட வேணாம்.